தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் நியமிக்கப்பட்ட உதய ஆர் செனவிரத்ன தலைமையிலான நிபுணத்துவ குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்த அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அதன்படி 2025 ஜனவரி 1 முதல் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் 24 தொடக்கம் 50% வரையில் அதிகரிக்கப்பட உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து கணிப்புகளை மேற்கொள்பவர்களை உடன் கைது செய்யுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மேலதிக வகுப்புகள் மற்றும் சமூக வலைதளங்களூடாக கருத்து கணிப்புகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அவ்வாறானவர்களை இனங்கண்டு கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரட்நாயக்கா தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் நேற்று தபால் நிலையத்தில் கையளிக்கப்பட்டதுடன் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் இன்று முதல் வீடுகளுக்கு சென்று விநியோகிக்கப்படும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தல் உத்தியோகபூர்வ வாக்குச்சீட்டுகள் எதிர்வரும் 14 வரை விநியோகிக்கப்படும். மேலும் ஞாயிற்றுக்கிழமை சிறப்பு விநியோக நாளாக அமல்படுத்தப்படும். கடந்த 2024 ஆண்டு ஜூலை மாதம் 28,003 பேர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி 2024 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூலை மாதம் வரையான 7 மாத கால பகுதியில் வேலைக்காக வெளிநாடு சென்றவர்களின் மொத்த எண்ணிக்கை 1,75,163 ஆகும். இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள சமீபத்திய அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 7 மாத கால பகுதியில் வெளிநாட்டு ஊழியர்களிடமிருந்து 3,710.8 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை வரலாற்றில் அதிகளவானோர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்ற ஆண்டாக 2014 ஆண்டு பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொது பரிசோதகர்கள் போன்று அடையாளப்படுத்தி வர்த்தகர்களுக்கு தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்டு சிலர் பண மோசடியில் ஈடுபடுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோகண தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் மேலும் தெரிவிக்கையில், பொது சுகாதார பரிசோதகர்கள் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பிற அரசு அதிகாரிகள் போல் நடித்து வர்த்தகர்களுக்கு தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி பண மோசடி செய்த பல வழக்குகள் பதிவாகியுள்ளன. இந்த மோசடியை ஒரே குழுவினர் செய்துள்ளதாக சந்தேகிக்கின்றோம். எனவே இக்காரணம் கொண்டும் எந்த ஒரு அரசு அதிகாரிக்கும் பணம் கொடுக்க வேண்டாம் என மக்களை கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறான அழைப்புகள் வந்தால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்துக்கு தகவல் வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் பொது சுகாதார பரிசோதகராக காட்டிக்கொண்டு யாராவது பணம் கேட்டால் அவர்களுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பொதுமக்களுடன் இணைந்து நிற்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பண்டாரவளை தொடருந்து நிலையத்தில் தமிழ் இளைஞன் ஒருவரை தாக்கி குழப்பத்தில் ஈடுபட்டுள்ளனர் என கூறப்படும் 8 இராணுவ அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தொடருந்து நிலைய அதிபரால் பண்டாரவளை போலீசாருக்கு தொலைபேசி ஊடாக வழங்கப்பட்ட தகவலுக்கு அமைய இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு 8:30 மணியளவிலே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்றும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். தியத்தலாவை இராணுவ முகாமில் சேவையாற்றும் மேற்படி இராணுவ அதிகாரிகள் விடுமுறையில் வீடு செல்லும் வழியிலே இவ்வாறு ஒழுக்கமற்ற விதத்தில் செயற்பட்டுள்ளனர். தொடர்ந்து நிலைய அதிபரும் அங்கிருந்தவர்களும் தாக்குதலை தடுக்க சென்ற வேளை அவர்கள் மீதும் தாக்குதல் நடத்த முற்பட்டு அடாவடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் பண்டாரவளை தொடர்ந்து நிலைய அதிபர் மற்றும் தாக்குதலுக்கு இலக்கான இளைஞன் ஆகியோரால் பண்டாரவளை போலீஸ் நிலையத்தில் 2 முறைப்பாடுகள் முன்வைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. நாட்டில் எரிபொருளின் விலை குறைந்தாலும் பஸ் கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கட்டண திருத்தத்தை மேற்கொள்ளும் அளவுக்கு எரிபொருள் விலை குறைக்கப்படவில்லை என அதன் தலைவர் சாசி வெல்கம தெரிவித்துள்ளார். கடந்த 31 நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் ஓட்டோ டீசல் லீட்டரின் விலை 10 ரூபாவினாலும் சூப்பர் டீசல் லீட்டர் ஒன்றின் விலை 3 ரூபாவினாலும் குறைக்க இலங்கை நடவடிக்கை எடுத்திருந்தது.
மேலும் ஒக்டேன் 92 ரக பெட்ரோல் லிட்டர் 12 ரூபாவினாலும் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லிட்டர் 2 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு உரித்தான உயிரியல் வளங்களை சட்டவிரோதமாக சேகரிக்கும் போது கைது செய்யப்பட்ட 2 ரஷ்ய பிரஜைகள் நேற்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்த ரஷ்யர்கள் கடந்த 28ஆம் தேதி நக்கல்ஸ் காப்பு காடு, சிங்கராஜா உலக பாரம்பரிய வனம் மற்றும் ஹோர்டன் சமவெளி தேசிய பூங்காவிற்குள் நுழைந்த போது வனவிலங்கு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். அதன் பின்னர் நேற்று எம்லிப்பட்டிய நீதவான் நீதிமன்றில் முற்படுத்திய பின்னர் அவர்களை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். அரசு ஊழியர்களின் சம்பள முரண்பாடுகளை நீக்கும் வண்ணம் ரணிலை தவிர எந்த ஒரு ஜனாதிபதி வேட்பாளரிடமும் இல்லை என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த தெரிவித்துள்ளார். அத்தோடு வரி விகிதங்களுக்கு இடையிலான இடைவெளியை அதிகரித்து வரி சதவீதத்தை திருத்துவது குறித்தும் இன்னும் சில நாட்களில் முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொழில் அமைதி இல்லாத நாட்டை அபிவிருத்திக்கு இட்டுச் செல்ல முடியாது என்றும் அமைச்சர் சுசில் பிரேமஜேந்த சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி வந்த அதிசொகுசு பேருந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து நேற்று அதிகாலை 3:45க்கு கம்பகாவில் இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிவேகமாக பயணித்த அதிசொகுசு பேருந்து மழை காரணமாக வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் பேருந்து சாரதியின் இந்த பொறுப்பேற்ற செயல் தொடர்பில் அந்த பேருந்தில் பயணித்தவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். கிளப் வசந்த கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் அமல் சில்வா உட்பட 12 சந்தேக நபர்களின் விளக்கமறியல் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை நீடிக்க மன்று உத்தரவிட்டுள்ளது. சந்தேக நபர்களை கடுவெல நீதவான் நீதிமன்றில் திங்கட்கிழமை முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இவ்வாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பந்தாருமூலை பிரதான வீதியில் திங்கட்கிழமை மாலை 4 மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் 31 வயதுடைய சந்திவெளி பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் செங்கலடி பகுதியில் இருந்து சந்திவெளி நோக்கி சென்ற போது இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் உளவு இயந்திரம் ஒன்றில் மோதியதிலே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் உளவு இயந்திர சாரதி வாகனத்தை நிறுத்தாமல் சென்றுள்ளார் எனவும் போலீசார் தெரிவித்தனர். உயிரிழந்தவரின் சடலம் தற்போது ஏறாவூர் ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மதுபான விருந்து ஒன்றில் ஈடுபட்ட இளைஞர்களுக்கிடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டதை அடுத்து இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாக ரத்குமா போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ரத்கம ஸ்ரீ கந்துருவத்த பகுதியில் வசித்து வந்த 25 வயதுடைய திரிமதுர ருவன் நிஷாந்த சொய்ஷா என்ற இளைஞனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். தென்னந்தோப்பு ஒன்றில் இளைஞர்கள் குழு ஒன்று மது அருந்திக் கொண்டிருந்ததாகவும் இதன் போது ஏற்பட்ட வாய் தர்க்கத்தில் இளைஞர் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டுக்கு அத்துமீறி நுழைந்த சுன்னாகம் போலீசார் தனது கணவர் மீது கொடூரமான தாக்குதலை நடத்தியதாக பெண்ணொருவர் குற்றம் சுமத்தியுள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கூறுகையில், போலீசார் எமது வீட்டுக்குள் அத்துமீறி நுழைந்து தாக்குதல் நடத்தியதோடு தகாத வார்த்தைகளையும் உபயோகம் செய்தனர். அத்துடன் இவற்றை காணொலியாக பதிவு செய்ய முயன்ற எமது மகளின் கையடக்க தொலைபேசியையும் அடித்து உடைத்தார்கள் என குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு வடமத்திய மாகாணங்களில் சுமார் 1550 பெரியவர்களும் 173 குழந்தைகளும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலே இதனை குறிப்பிட்டுள்ளார். 38 விசா இல்லாத நாடுகளுக்கு ஒன்-ஸ்டாப் முறைக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இது உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்று சுற்றுலா அமைச்சகத்தின் ஆலோசகர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஏற்றுக்கொண்ட ஒன்-ஸ்டாப் சிஸ்டம் என்பது விண்ணப்பதாரரின் கடவுச்சீட்டில் ஒரே ஒரு அதிகாரப்பூர்வ முத்திரை அல்லது முத்திரையுடன் விசா அல்லது விசா நீடிப்பை வழங்குவதற்கான மிகவும் நெறிப்படுத்தப்பட்ட செயல்முறையை குறிக்கிறது.
இந்த அணுகுமுறை விண்ணப்பதாரர்களுக்கு விரைவான மற்றும் நேரடியான செயல்முறையை விரைவுபடுத்த வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ஹரின் பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.